அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ரேவதி இருந்துட்டு மதியோட அம்மா கிட்ட நீங்கள் மட்டனுக்கான ரெசிபியை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் செய்கிற மாதிரி தான் நானும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே சாப்பாடு பிடிச்சிருந்ததா, ஏதோ அரைகுறையாக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பாட்டிலலாம் எந்த குறையும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை முதல் கொண்டு எல்லாருமே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் இருந்துட்டு அறிவுமதி ஏதோ ஃபோனில் நோண்டிட்டு இருக்காங்க, சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனவே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அதை நம்ம மலர் பார்த்துட்றாங்க. ரேவதியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு தங்கராஜ் அண்ணன் நம்ம மதியோட தங்கச்சியோட ஃபோனை எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலேயும் இவரோட வேலையை இவரை ஆரம்பிச்சிடுறாரு, இவரால் என்னோட மான மரியாதை எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் பார்த்துறாங்க. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் தங்கராஜ் பார்க்குற போது நம்ம அறிவுமதி ஃபோனை மறைச்சி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னம்மா ஃப்ரெண்டுக்கு மெசேஜையா, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ மட்டும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா, என்ன பாய் ஃப்ரெண்டு கூடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, நான் பார்க்குற போது ஃபோனை மறைக்கிற ஒவ்வொருத்தரும் யார் முன்னாடி எப்படி ஃபோனை பார்க்குறாங்க, எப்படி அதை மறைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், நீ யாராச்சும் லவ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கொடு ஃபோனு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக என்ன சார் இதெல்லாம், பொண்ணை இப்படி தான் நீங்களாம் வளர்ப்பீங்களா, இந்த வயசில் பொண்ணுங்களாம் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா, ஏற்கனவே உங்கள் அக்காக்காரி ஒரு பிரச்சனையை பண்ணதுனால தான் என் மச்சனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் நீ ஒரு பண்ணுவ போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, யாருமே இல்லை, நான் பண்ணது எல்லாமே என் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரி ஃபோனை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போது மதி இருந்துட்டு ஃபோனெல்லாம் கொடுக்காதம்மா அப்படின்ற மாதிரி கையை மறைச்சி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அவகிட்ட நீங்கள் எதுக்காக ஃபோன் வாங்குறீங்க, என் தங்கச்சி தப்பு பண்ணுறானா அதை கேட்குற உரிமை என் அப்பா அம்மாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஆனால் நடுவில் நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக நாட்டமாக பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல ஓனராக இருந்துக்கோங்க, ஆனால் இது வீடு, இது ஒன்றும் உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் யாரும் வேலை செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் மதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் அப்படி பேசினாலும் பேசிக்கிட்டேமே அதை கேட்குறதுக்கு என் அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நடுவில் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு வந்தோமா விருந்த பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும், எதுக்குங்க தேவையில்லாமல் இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னு ஆளாளுக்கு என்னை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணோட ஃபோனை நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசில் பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதா, அப்படி அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், கேட்கவும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சார் எங்கள் பொண்ணு அப்படின்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் எல்லா பெற்றவங்களும் நம்பிட்டுருக்காங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணி குடும்ப மானத்தவே வாங்கி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி அப்படி கிடையாது, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இங்கே நாட்டாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இருந்துட்டு சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மதி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன், அவர் உங்கள் பொண்ணை எல்லாரும் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் பேசுகிறோன்னு சொன்னால் என்ன பார்த்தோம், நீங்களே தங்கச்சியை சந்தேகப்படுற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி என்ன அப்படி பண்ணுற ஆளா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் அப்படி பண்ணுற ஆள் இல்லை தான், ஆனால்
ஆனால் என்ன பண்ண முடியும், அமைதியாக இரு மதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகப்பா அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து தான் இன்னைக்கு வருவங்க போகிறவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் தலையிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு அவரை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அவரோட சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்காக யாரும் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் பார்க்குற விதத்தில் தான் நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒரு பையனோட பேசிட்டு தான் இருக்கா, அதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பின்னாடியே ரேவதியும் வராங்க. சுரேஷ் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னடா உன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா, அப்படி நீ என்ன செல்ல மாதிரி இருக்க, நீ ரொம்ப மாறிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. அவள் பேசினது எனக்கே கோவம் வந்துச்சு தான். ஆனால் என்ன பண்ண முடியும், அவள் வீட்டில் வந்து அவளை கேள்வி கேட்க முடியுமா? அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா நீங்கள் கோச்சிக்கிட்டு மட்டும் இங்கேருந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் சுரேஷ் நீ போயிட்டு மதிய பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துட்டு சுரேஷ் அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அப்பயும் போகாமல் சுரேஷ் இருந்துட்டு அவங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அறிவு இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட தான்க்கா பேசிகிட்டு இருந்தேன், வேணா நீங்களே ஃபோனை செக் பண்ணிக்கோங்க. உன் ஃபோனை நான் எதுக்காக செக் பண்ணணும், உன் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, பேசுறிய பேசிட்டு போ, ஆனால் என்ன லிமிட்டுன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே, அதை விட்டுட்டு நாங்கள் எப்படி உன்னை சந்தேகப்பட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு தங்கராஜ் கோவப்பட்டுக்கிட்ட அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா அம்மாலாம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஏதோ பாப்பா மேலே இருக்கிற அக்கறையில் தான் இப்படிலாம் பண்ணிட்டாரு, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், யாரும் இதை பெருசாக பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புகுந்த வீட்டை விட்டு கொடுத்து மதி பேசினது தான் இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு சுரேஷ் மொத்தமாக மாறிட்டான். என்ன மாறிட்டாங்க, பின்ன அவங்க எல்லாரும் அப்படி நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்குறாங்க, இவனும் அமைதியாக இருக்கான், வெளியே வந்து நான் பேசுகிறேன்னு சொல்கிறான். பேசியிருந்துருக்கோம்ல, அங்கே மதியோட அப்பா அம்மா இருக்காங்க, புகுந்த வீட்டு ஆளுங்க இப்போவே பாரு மதியை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அதனால தான் அவன் அப்படி இருக்கான், மாறனாலையும் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், பின் என்னங்க கூட யாராவது பழகினா அவங்க ஒரு பையன்கிட்ட பேசிட்டா போதும், அவன் என்ன ஆளு ஏது, அவன் என்ன சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடிக்கிறீங்க. இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்கள கூட பிரித்து வச்சு விட்டுடுறீங்க. ஆனால் வந்த இடத்துலையும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அதே வேலையை பார்த்ததுனால தானே இப்போ நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் பண்ணது தப்பு நீயும் சொல்ல வரியா, ஆமாம் நீ என்ன அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன தப்புன்னு பேசிகிட்டு இருக்க, நான் பண்ணதில் ஏதாவது தப்பா, அவள் யார் கூடயே பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நான் ஃபோனை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் ஃபோனை போயிட்டு மறைச்சிக்கிட்டா, அதுலேருந்தே தெரியலையா அவள் தப்பு பண்ணுறான்னு. ஏங்க அது அவங்க வீட்டு விஷயங்க, அவங்க பார்த்துப்பாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எங்கே போனாலும் என்னை நடத்துகிற மாதிரி எல்லாரையும் நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை என்ன நான் தப்பாக நடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கமாக பேசிகிட்டு இருக்கவும் அதுக்கு அடுத்ததான் நம்ம பாப்பாவே எடுத்துக்கோங்க, நம்ம பாப்பா கூட யாராச்சும் பேசினா உடனே தப்பாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் அடிதடியாக ஆரம்பித்து பாப்பாவையும் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவீங்களா? என் பொண்ணு ஒன்று நான் அப்படி வளர்க்க மாட்டேன், என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வளர்க்குற மாதிரி தாங்க மற்றவங்களும் அவங்கவுங்க பொண்ணுங்களை வளர்ப்பாங்க, ஏதோ நீங்கள் மட்டும் தான் சரியாக வளர்க்குற மாதிரியும் மற்ற எல்லாரும் அவங்க பொண்ணு தப்பாக வளர்க்குற மாதிரில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பெருசாக ஒரு அட்வைஸை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை அட்வைஸை கேட்கறதுக்கு பதிலாக இப்படியே காரை விட்டு குச்சிடணும் போல இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்குன்னு 2 குழந்தைங்க இருக்குது, அதுங்களை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே இரு, அதுக்கப்புறமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புனாதான் உன்னோட திமிரு எல்லாமே அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.